வெல்கம் டு ராக் ஸ்டார் வள்ளி கிச்சன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம புளிச்ச கீரை வந்து எண்ணெயிலே வதக்கி துவையல் போல நம்ம செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து இதான் புளிச்ச கீரை. இது வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தோன்னா, தாளிப்புக்கு தேவையான எண்ணெய். இது வந்து புளிப்பா இருக்கும், நம்ம புளி சாதம் போல தான் இருக்கும் அந்த கீரை. இது வந்து வர மிளகாய் வந்து ஒரு 20 மிளகாய் வச்சிருக்கேன் ஒரு கட்டு கீரைக்கு. அதுக்கப்புறம் பூண்டு பல்லு வந்து நல்லா நசுக்கி வந்து ஒரு 3 பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். இப்போ வந்து இதுக்கு வந்து வெந்தயம், ஜீரகம் இதை போட்டு நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து புதினா துவையல் மாதிரி அரைக்கலாம். வாங்க எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் வந்து ஒரு 100 எண்ணெய் நான் ஊற்றிருக்கேன் இந்த கீரைக்கு. ஏன்னா நம்ம அந்த கீரையை வந்து எண்ணெயில தான் வதக்க போகிறோம். அதனால வந்து ஒரு 100 எண்ணெய் ஊற்றி பூண்டு பல்லு வந்து போட்டுக்கலாம். போட்டு இந்த பூண்டு தான் நம்ம வதக்கணும். மிளகு சும்மா ஒரு ஸ்பூன் 1/2 ஸ்பூன் இருக்கும் மிளகு, கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஜீரகம் வந்து ஒரு சும்மா ஒரு ஸ்பூன் வரும், ஜீரகம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதோட வந்து வெந்தயம் வந்து சும்மா கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் போடணும். ஏன்னா இந்த கீரை வந்து ரொம்ப கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அதனால இதெல்லாம் நம்ம போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா வரட்டும். பொன்னிறமா வந்த உடனே இப்போ வந்து நம்ம காஞ்ச மிளகாய் ஒரு 20 மிளகாய் நான் வச்சுருக்கேன். 20-25 இருக்கும். ஏன்னா இந்த கீரையோட தன்மை என்னன்னா புளிப்பு தன்மை. அதனால இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து புளிச்சக்கீரை பாருங்க எல்லாமே வறந்துச்சு, பொன்னிறமா ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த புளிச்சக்கீரை வந்து நம்ம இதில் கொட்டி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த கீரை வந்து கொட்டி ஒரு 2 நிமிஷம் கூட ஆகல, 1 நிமிஷம் கூட ஆகல. அதை மட்டும் திரும்பிட்டு பாருங்க. இது வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் வதங்கின அப்புறம் போதும் இந்த கீரை. ஏன்னா இந்த கீரை வந்து சீக்கிரமாக வதங்கி வந்து வதங்குற தன்மை இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே இருக்கும். அதனால் இந்த கீரை வந்து நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆகும் அப்படிலாம் நீங்கள் சொல்ல தேவையில்ல. நீங்கள் வந்து இது ஒரு 5 நிமிஷத்தில் வதங்கிடுது கீரை. நீங்கள் வந்து இது வந்து ஒரு புளி சாதம் வந்து இந்த கீரையை மட்டும் நம்ம வந்து சாதம் கிண்டி ஒரு நைட்டில் நம்ம கிண்டி வச்சிட்டா கூட மறுநாள் காலையில் பார்த்தா அந்த கீரை சாதம் வந்து கெடாது. மற்ற கீரை சாதம்லாம் வந்து ஒரு வேளை தான் நம்மளால் சாப்பிட முடியும். இந்த கீரை வந்து நீங்கள் அப்படியே கூட வச்சுருந்து ஒரு 2 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் இல்லாமல் ஸ்டோர் பண்ணி இதை அப்படியே வச்சுருந்து சாப்பிட்லாம். ஸ்டோர் பண்ணி அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு சொன்னால் இது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 10 நாள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நம்ம எடுத்து சாப்பிட்லாம். இது துவையல் மெட்டாக யூஸ் பண்ணி. இப்போ நீங்கள் பேச்சுலராக இருக்கிறீங்கன்னா இந்த கீரையை வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். அப்படி இல்லை எங்கேயாச்சும் ஒரு கூடு போகிறோன்னு சொன்னால் இந்த கீரையை வந்து நம்ம வந்து ஒரு சாதம் மாதிரி கிளறி புளி சாதம் கிளற மாதிரி இது கிளறி எடுத்துகிட்டு ஒரு நைட்டு வந்து இது இந்த கீரை சாதம் வந்து தாங்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கீரை வந்து வதங்கிச்சு. இதுக்கு நம்ம வந்து லைட்டாக வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இந்த கீரையை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இங்கே வந்து பாருங்களேன், இப்போ நம்ம அந்த கீரையில் வந்து தண்ணியே விடலை. ஆனால் அந்த கீரையில் இருக்கிற தண்ணியே பாருங்கள் நல்லா அழகாக அதுவே விட்டு வருது. பாருங்கள் கீரையில் இருக்கிற தண்ணியை அழகாக விட்டு பாருங்கள், கீரையே அழகாக வருது. இதில் வந்து தண்ணி கிண்ணி நீங்கள் எதுவும் விட்டுறாதீங்க. அதே வருது நல்லா வதங்கிச்சு பாருங்கள். இந்த கீரை நல்லா வதங்கி நல்லா சுருண்டு நல்லா அழகாக வந்துருக்கு இந்த கீரை. இப்போ வந்து நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டோன்னே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து இதை நல்லா நம்ம வந்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டு இதை ஆற வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். கீரையை நல்லா சுருண்டு நல்லா அழகாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஆற வச்சு அரைச்சிட்டு வரேன். இதை நல்லா ஆற வச்சு இதை இப்போ நான் வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நல்லா. இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் வந்து சப்போஸ் தாளிக்க வேண்டாம்னு சொன்னால் அப்படியே போட்டு நீங்கள் சாப்பிடலாம்.
இல்லை எனக்கு தாளிக்கணும் மறுபடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி இப்போ நீங்கள் ஒரு சாதம்லாம் கிண்டுறீங்கன்னு சொன்னீங்கன்னா எண்ணெய் லைட்டாக போட்டு சும்மா அது கொஞ்சமாக கடுகு இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம இதில் வந்து தாளிப்புக்கு தேவையான கொஞ்சமாக அதே கொஞ்சம் பூண்டு வச்சேன். அந்த பூண்டு போடலாம். பூண்டு போட்டு ஒரு 2 காஞ்ச மிளகாய் வந்து போடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஜீரகம் மட்டும் லைட்டாக போடலாம். அவ்வளோதான். போட்டு நல்லா வதங்கணும். கீரை வதக்கிக்கணும். வந்து நம்ம இந்த கீரை கொட்டி அதை தாளிச்சுக்கணும். இப்போ பாருங்க, இது நல்லா வந்து வதங்கிடுச்சு. இது நல்லா இதை பாருங்க நல்லா தாளிச்சிட்டேன். இது வந்து நீங்கள் நான் சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி அரைக்க முடியாது. எண்ணெய் அதுக்குள்ள சிக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதிகமாக கீரை இருந்துச்சுன்னா இந்தமாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு காலையில் பசங்களுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு சாதம் கிண்டும் போது கூட இந்த மாதிரி கீரை சாதம் மாதிரி கூட இந்த மாதிரி கிண்டி கொடுங்க. பாருங்க எடுத்து வச்சுட்டேன். இதே இதில் நீங்கள் கேஸ்லாம் ஆன் பண்ண வேணாம். அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்க இது போல் வந்து நல்லா கிளறிக்கணும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து புளிச்சக்கீரை வந்து துவையல் ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள் இது வந்து புளிச்சக்கீரை துவையல். இது வந்து சாதம் வந்து நம்ம இது மாதிரி கிளறிட்டு இந்த சாதத்துக்கு வந்து நீங்கள் வந்து தொட்டுக்கு வந்து கருணைக்கிழங்கு வறுவல் வச்சுக்கலாம். அப்பளம் வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ வந்து இந்த கீரையை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி 2 நாள் வெளியவே வச்சுக்கலாம். நீங்கள் சப்போஸ் பேச்சுலராக இருக்கிறீங்கன்னா இந்த கீரை வந்து கெட்டு போகாது. 2 நாள் வரைக்கும் வச்சுட்டு சாப்பிட்லாம். சப்போஸ் நீங்கள் எங்கன்னா ஒரு நாள் டூருக்கு போகிறீங்கன்னா நைட்டே கிண்டி இதை எடுத்துகிட்டு போனால் காலையில் எடுத்துகிட்டு போயிட்டு இதை சாப்பிடும் போது கெட்டும் போகாது இந்த கீரை. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னாலும் ஒரு 10 நாள் வச்சுக்கலாம். அந்த கீரை மேக்ஸிமம் இந்த கிண்ணத்தில் இருக்கிற கீரை வந்து 10 பேர் சாப்பிட்லாம். இந்த கீரை வந்து 10 பேர் சாப்பிடலாம் மேக்ஸிமம். இதில் சும்மா கொஞ்சமாக எடுத்து போட்டாலும் நல்லாயிருக்கும். இது வந்து புளி சாதம் எப்படி நம்ம சாப்பிட்றோமோ அந்த டேஸ்ட்டுக்கே நல்லாயிருக்கும். ஆனால் இந்த கீரை மட்டும் வந்து கெட்டு போகாது. புளிச்சக்கீரை தொக்கு ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. தேங்க்யூ, வெல்கம்.